ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா மல்லி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சார் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி வந்து போயிட்டு பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன் வலையில் வந்து கொடுத்துட்டு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசுகிறதுக்காக தான் வந்த மல்லி. ஆனால் வந்து இங்கே இந்த மாதிரி வந்து நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து என்னோடய அண்ணனோட ஏற்பாடு, அவருடைய பேச்சுக்கு நான் மாதிரி பேச்சு பேசாத வந்து இந்த நிச்சயதார்த்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி மல்லி, எனக்கு ஒரு உதவி மட்டும் நீ வந்து பண்ண முடியுமா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து கேட்குறாங்க. என்ன அப்படி ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் என்ன சொல்கிறாருன்னா, வெண்பாவை வந்து இந்த நிஷா வந்து ஃபாரினுக்கு வந்து கூப்பிட்டு போயிருன்ட்டு வந்து மிரட்டுறா. என்னால் வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரில. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா. அது வந்து என்னால் வந்து துளியும் கூட வந்து அந்த விருப்பம் இல்லை. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க. என்னுடைய வெண்பாவை விட்டு என்னால் வந்து இருக்க முடியாது. அது வந்து உனக்கே வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை மல்லி, நீ ஒரு 10 நாளைக்கு மட்டும் மறுபடியும் வந்து மல்லிக்கு வந்து அம்மாவை வந்து நடித்தானே, அந்த நிஷா வந்து அதை பார்த்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸு போடாத, அவள் வேலையை பார்த்துட்டு அவள் வந்து கிளம்பி போயிடுவா. இல்லைனா வந்து கேஸ் போட்டு நீ நானும் வந்து சும்மா வந்து டம்மி கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து நிரூபித்து வெண்பாவை வந்து என்கிட்ட வந்து பிரித்து கூப்பிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தனிமாறு ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீயும் வந்து வெண்பா மேலே வந்து நல்லா வந்து அன்பு வச்சுருக்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த உதவி வந்து நீ செய்வேன்னு நான் வந்து எதிர்பார்க்குற மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. நம்மளுடைய மல்லிக்கு வந்து எங்கேயும் அவருடைய மனசில் இருக்கிறத வந்து சொல்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா விஜய் வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக வந்து நான் வந்து உதவுறத வந்து எனக்கு என்ன பழக்கமாக வந்து வச்சுக்கணுமா? நீங்கள் தான் என்னை வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா? என் மேலே வந்து எந்த ஒரு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ வந்து உங்கள் பொண்ணு உங்கள் கையை விட்டு போகிறான்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து விளையாட பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு இந்த கல்யாண ஏற்பாடை வந்து பண்ணிகிட்டே இருக்கார். இதெல்லாம் மீறி நான் உங்ககிட்ட வந்து நடிக்க வரேன் அப்படின்ற மாதிரி என் அண்ணன் சொன்னான்னா என் அண்ணன் வந்து உயிரவே விட்டுருவான். நான் அதுக்கு என் அண்ணனுக்கு எதிராக வந்து நான் எந்த ஒரு விஷயம் வந்து பண்ண மாட்டேன். உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா வந்து செஞ்சிட்டீங்க எனக்கு திருப்பி. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன தான் வந்து பேசினாலையும் நான் வந்து உங்களுக்கு உதவ மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் வந்து உள்ளே வந்து இவங்க பேசிட்டு இருக்கப்போ வந்து வராங்க. சார் என்ன சார் ஒரு வெளியே 2 பேர் ரொம்ப நேரம் வந்து பேசிட்டே இருக்கீங்க என்னன்ற மாதிரி கேட்குறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. மல்லியும் வெண்பா வந்து கூடிய சீக்கிரமே வந்து பிரிச்சுட்டீங்க. கொஞ்ச நாள் விட்டு பிரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசுனது எல்லாமே நம்மளுடைய அரவிந்த் வந்து கேட்டுரு. இதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் என்ன செய்ய போகிறாரு தாங்க அப்புறம் எபிசோடில் இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.